இந்த கேஸில் அடுத்தடுத்து மல்லி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் விஜயை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும், அதுக்காக எந்த எல்லைக்கும் மல்லி போகிறதுக்கு தயாராக இருந்துகிட்ருக்காங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இங்கே இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய போலீஸும் இருந்துட்டு நம்ம மல்லி தான் இந்த கொலையை பண்ணது, விஜய் அதை மறைக்க பார்க்குறாரு, விஜய் அந்த மல்லியை காப்பாற்ற பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பழைய அந்த கோவத்தை வச்சுக்கிட்டு, அதாவது மல்லி மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு கோவத்தை வச்சுக்கிட்டு இப்போ மல்லி தான் இந்த கொலையை பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மல்லியை ஒரு வழி பண்ணணும், அதாவது மல்லியை தூக்கி ஜெயிலில் போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நம்ம மல்லி எல்லா ஆதாரங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த தீபிகா மேடமும் இருந்துக்கிட்டு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே இப்போது டீட்டெயிலாக கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது விஜய் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, விஜய் இந்த கொலையை பண்ணல அப்படின்றதையும் தாண்டி இப்போது இந்த கதிரேசன் தான் இந்த கொலையை பண்ணது அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தையும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது கதிரேசனை அரெஸ்ட் பண்ணி இப்போது நம்ம விஜய் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக விளக்கி காட்டுறாங்க. கடைசியில் தான் இப்போ ஆதாரங்கள் எல்லாமே நம்ம கதிரேசனுக்கு எதிராக இருந்ததுனால வேறு வழியே இல்லை, கதிரேசனை தூக்கி ஜெயிலில் போட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் உருவாயிடுச்சு. அதாவது கதிரேசன் எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி அடித்து சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த சுடரை கொலை பண்ணாங்க, அதுவும் தன்னோட மூத்த பொண்ணு மாதிரியே இருக்கக்கூடிய இந்த சுடர், அதாவது என்ன இருந்தாலும் சரி, எவ்வளோ கோபம் இருந்தாலும் சரி, தன்னோட மூத்த பொண்ணு இருக்க அந்த அட்ரஸில் அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த சுடரை எப்படி கொலை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, இந்த சுடர் பண்ண வேலைகள் அது மாதிரி, அதே மாதிரி இப்போது தான் பொண்ணு மாதிரியே நடித்து ஏமாற்றிக்கிட்டு இருந்தா இல்லையா, அதாவது பணம்லாம் கூட இந்த கதிரேசனுக்கு அந்தளவுக்கு மிக முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது முக்கியமான விஷயம்தான். பட் இருந்தாலும் இந்த கதிரேசனை இந்த சுடர் நல்லா மிகப்பெரிய ஒரு முட்டாளை ஆக்கியிருக்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்துலேயே உண்மையிலேயே கதிரேசன் செம்ம கோவத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னோட கோட்டுக்குள்ளேயே என்னையே அதாவது என்னோட சாம்ராஜ்யத்துக்குள்ளேயே என்னையே இவ ஏமாத்திட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கர கோவத்தோடு தான் இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் இந்த கதிரேசன் தான் இந்த சுடரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போது நிறைய விஷயங்களில் மல்லிக்கு ப்ரூவ் ஆகுது. ஆனால் மல்லி எத்தனையோ முறை இந்த போலீஸ் கிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் இதை பண்ணல, அதே மாதிரி உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே கூட அவங்க இந்த கேஸை திசை திருப்ப பார்க்குறீங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி உண்மையிலேயே இப்படிலாம் பேசுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தபடியாக என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம மல்லியே களத்தில் இறங்கினாங்க. அதே மாதிரி இப்போ மல்லி பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியாக மல்லியை காப்பாற்ற போகிறதே இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய போலீஸ் தான் அப்படின்னே சொல்லலாம். அதாவது மல்லி தான் இந்த கொலையை பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களோட மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆனதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி மல்லி இந்த கதிரேசனை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. உண்மையிலே கதிரேசன் இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது கதிரேசன் என்ன நினச்சாரு அப்படின்னா, நம்ம இந்த கொலையை பண்ணலை, அதுவும் இல்லாமல் வெண்பாவை காப்பாற்றிட்டு வர்றதுக்காக போன மல்லியை இதில் சிக்க வச்சுருவோம் அப்படின்றதுக்காக தான் அந்த கத்தி அங்கே வேற ஆள் போட்டது, அதே மாதிரி மல்லி தான் இந்த கொலையை பண்ணாங்க அப்படின்றதுக்கான நிறைய ஆதாரங்களை விட்டுட்டு வந்தது. இப்படி பல விஷயங்களை பண்ணார். ஆனால் அதையும் தாண்டி மல்லி சிக்கலை, அதே மாதிரி விஜய் சிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கதிரேசன் அமைதியாக சூப்பராக அமைதியாக இருந்துட்டு இருந்தார். ஆனால் இப்போ உண்மை என்னாச்சு, நம்ம மல்லி உண்மை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதிரேசனை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஏன்னா கதிரேசன் இப்போ அடுத்ததாக போகக்கூடிய இடம் என்ன அப்படின்னா, இந்த அதாவது ரவுடி ஒருத்தனை மீட் பண்ணுறதுக்காக தான் போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கதிரேசனுக்கு எதிராக ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்காததுனால உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் கதிரேசனை ஃபாலோ பண்ணி போகும்போது தான் தெரிய வருது, இந்த சுடரை கொலை பண்ணது இந்த கதிரேசன் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்மான விஷயம். ஏன்னா வேறு யாருமே கிடையாது. ஒன்று ரகு கொலை பண்ணியிருக்கணும், இல்லை இந்த ராஜேஸ்வரிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கூட நம்ம மல்லிக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது அடுத்தபடியாக கதிரேசனுக்கு தான் இதில் முழுக்க சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போது கதிரேசனை ஃபாலோ பண்ணி போகும்போது தான் கதிரேசன் ஒரு மிகப்பெரிய ஒரு குடோனுக்கு போகிறாங்க. அங்கே போய் தான் அந்த ரவுடிங்களை மீட் பண்ணி அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைமில் தான் மல்லி அங்கே மாஸ் என்ட்ரி கொடுத்து நடக்கிறத எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. கதிரேசன் தான் இந்த கொலையை பண்ணது அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே பக்காவாக கிடச்சிருச்சு. அதாவது கதிரேசன் அவர் வாயாலேயே இப்போது வாக்குமூலம் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. என்னாச்சு அப்படின்னா, நம்ம மல்லி இங்கே இருக்கிறத அதாவது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை இந்த கதிரேசன் மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சுறாரு. அதுக்கப்புறம் தான் மல்லி
அந்த இடத்துல பிடிச்சி கட்டி போட்டு வச்சு இனிமே வந்து உன்னால் எதுவும் பண்ண முடியாது மல்லி. அதே மாதிரி விஜயை காப்பாற்றுறதுக்காக நீ அவ்வளோ போராடிட்டு இருக்க. அந்த சுடரை கொலை பண்ணது நான் தான் அப்படின்றத நீ கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு மேலே வந்து உன்னை உயிரோடு விட்ட வேலைக்காகாது. இங்கேயே உன்னை நான் அடித்து கொல்ல போகிறேன். இனிமே உன்னால் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் வந்து நம்ம மல்லியை கொல்றதுக்கு தயாராக இருந்துட்டுருக்காங்க. ஆனால் நம்ம மல்லியோட கையில் இருக்கக்கூடிய ஃபோனில் இது எல்லாமே தெளிவாக ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நம்ம மல்லியை இங்கேயே தீர்த்து கட்டிட்டா எல்லா விஷயமும் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கதிரேசன் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு இடத்துல இந்த தீபிகா போலீஸ் மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நம்ம மல்லி இருந்துட்டு இந்த லொக்கேஷனை, அதாவது இங்கே மனோகருக்கு வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த மாதிரி வந்து கதிரேசனை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன், கதிரேசன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதே மாதிரி வந்து அந்த போலீஸ்க்கும் வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. போலீஸ் சாதாரணமாக வந்து அங்கே வந்து என்ட்ரி கொடுக்கும்போது தான் உண்மையிலேயே இந்த கொலையை மல்லி பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதை பார்த்த உடனே, அதை கேட்ட உடனே உண்மையிலேயே அடுத்தடுத்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் இந்த போலீஸ் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ மல்லி மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது. பட் இருந்தாலும் இங்கே நடக்கிற ஒரு அநியாயத்தை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த போலீஸ் மாஸ்க் காட்டி மல்லியை அவங்க கிட்டேருந்து காப்பாற்றுறாங்க. அதே மாதிரி மல்லி கிட்ட வந்து மல்லி என்னை மன்னிச்சிரு மல்லி, இந்த கதிரேசன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. அதாவது உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் உன் புருஷன் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லி மல்லியும் அந்த போலீஸும் வந்து ராசியாக ஆரம்பிச்சுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.